விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். என் பேர் கோபி. நான் ஐடிஐ முடிச்சுட்டு விவசாயம் தான் பார்த்துன்னு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிசான் கிராப் 5 HP. இது வந்து மதிப்பு வந்து ஒரு 50,000 வரும். நம்ம இந்த இடம் தான் நம்ம உழவு பண்ண போகிறோம். இது வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 1 மணி நேரம் ஓடும். இது 1 மணி நேரம் ஓடுதுன்னா நம்மளுக்கு பெரிய டிராக்டர்னா ஒரு 1500 வரும் ரொட்டேட்ரு. நம்ம இந்த சின்ன வண்டியிலே நம்ம இதுலேயே ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் 100 பங்க்கில் போய்ட்டு 100 பெட்ரோல் போடுறோம். இந்த நிலம் தான் ஓட்ட பார்த்து 1 மணி நேரத்துக்கு ரொட்டேட் ஓட்டினா அது 1500. இது நம்ம வெறும் 600 முடிச்சிடலாம். நம்மளுக்கு லாபம் ஒரு 500 வரும். சரிங்கண்ணா, இப்போ கிசான் கிராப்னு சொல்லிட்டீங்க. 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு பெட்ரோல் பிடிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, இது எத்தனை ஹெச்பிண்ணா? 5 HP. நீங்கள் வாங்க, இந்த புதுசா இல்லை செகண்ட் ஹேண்டாண்ணா? புதுசு தான். புதுசாண்ணா? வாங்கி நானா 1 வருஷம் இருக்குமா? ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சுண்ணா. இப்போ நீங்கள் அந்த 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் ஓட்டினீங்கல்ல, வாங்கின ரேட்டு ஏர் ஓட்டி எடுத்துட்டிங்களாண்ணா இதில்? எடுத்துட்டோம். சரிண்ணா, இப்போ வந்து இந்த நிலம்தான் ஓய்வு பண்ண வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த டயர்லேயே பின்னாடி எதனா கலப்பு போடுவீங்களா, இல்லை இந்த டயரு கட்டிட்டு கலப்பு போடுவீங்களாண்ணா? இந்த டயரு இங்கே ஒரு பின்னு இருக்கும். இங்கேண்ணா? ஆமாம், இந்த பின்னு கட்டிட்டு சரிங்கண்ணா. வச்சுங்கிற கலப்பை போடணும். அந்த கலப்பை காட்ட முடியுமாண்ணா? காட்டலாம் வாங்க. சரிங்கண்ணா. சரிண்ணா, இந்த கலப்பு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. எந்த சைடு எதை போனோன்னு எதுனா தெரியுமாண்ணா? தெரியுவாங்க. எப்படிண்ணா அது? இப்போ நம்ம வண்டியாண்ட போயிடலாமா? சரி, வாங்கண்ணா, வண்டியாண்டே போயிடலாம். இதான் கலப்பை. சரிங்கண்ணா. கலப்பைக்கு வந்து ஒன் சைடு இது அதாவது ஃபிக்ஸடாக இருக்கிற பக்கம் மாட்டணுமாண்ணா இதில்? ஃபிக்ஸடாக இருக்கிறது மாட்டணும். இது இப்படி மாட்டணும். சரிங்கண்ணா. இது இப்படி தான் போயிட்டு இப்போ தான் சுத்தம். அதனால் சுற்றும் போது இந்த இடத்துல வெட்டாது. சரிங்கண்ணா. இந்த இடத்துல தான் வெட்டும். நம்ம இது இப்படி ஒன் சைடாக பிளேட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாண்ணா. இது கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணும். சரிங்கண்ணா. அதாவது இந்த பிளேட்டு இந்த இடத்துல வச்சா இது மாட்டிக்கும். ஆமாண்ணா. இப்போ சுற்றுற இடத்துல இது மாட்டிக்கும் பாருங்க. ஆமாண்ணா, மாட்டுது, வெட்டாது. வெட்டும் போது இந்த இடத்துல இது மாட்டிக்கும். சரிங்கண்ணா. அதனால் இது அந்த பக்கம் போட்டுடணும். இது வந்து இந்த சைடாண்ணா? இந்த சைடில் வரும், அதாவது ரைட் சைடு. ரைட் சைடில். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்படி போட்டோமா இப்போ இது. சரிங்கண்ணா. அதே அந்த பக்கம் லெஃப்ட் சைடு. ஆமாம், லெஃப்ட் சைடு. சரிங்கண்ணா. இப்போ மாட்டி காமிக்க முடியுமாண்ணா? காமிக்கலாம். சரிங்கண்ணா, ரைட்டு வாங்க பார்க்கலாம். பின்னு எங்கண்ணா இருக்கு? பின்னு இருக்கு பாருங்க. சரிண்ணா. சரிண்ணா. நம்ம பின்னு கட்டிடலாம். சரிண்ணா. ரெண்டுத்துக்கு ஒரே கட்டிடலாம். அப்புறமா தான் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகேண்ணா. நம்ம மாட்டலாமா? மாட்டலாண்ணா. சரிங்க. ஹெல்ப் பண்ணுமாண்ணா? இல்லை அதெல்லாம் வேணாம், ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இதில் தூக்கிட்டு நம்ம ஒரே கையில் எடுத்து மாட்டிக்கலாம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ பின்னு ஒன்று கைட்டினீங்களா டயரில் இருந்து? ஆமாம். அதே பின்னு போடுவீங்களா, இல்லை வேறு பின்னு எது? அதே பின்னாண்ணா? ஒரே பின்னு தான். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதுலேயும் பின்னு போடுறதுல எதுனா ஒரு இந்த மாதிரி தான் போடணும் அப்படிலாம் இல்லை, எப்படின்னா போடலாம், எப்படி வேணா போடலாம். சரிங்கண்ணா. நம்ம இப்போ மேலே போகிறோம் பார்த்தீங்களா? ஆமாண்ணா. ஒரே மாதிரி போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. அதாவது கைட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். கைட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்கண்ணா. சரிங்க. இது கீழே இருக்குது, நம்ம இது கீழே போட்டால் சரிங்கண்ணா நம்மளுக்கு அப்புறமா கஷ்டமாக இருக்கும் கைட்டத்துக்கு. அதனால ஒரே போட்டுக்கலாம், ஒரே மாதிரியா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் மாட்டணும் கலப்பை. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கலப்பை மாட்டத்துக்காக பின்னு போடுறோம்ல, ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி பின்னை போட்டால் நம்ம கைட்டத்துக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதே மாதிரி பார்த்துங்க. சரிங்கண்ணா. அங்கே அந்த பக்கம் கரெக்டாக முட்டி கொத்துக்கும். ஆமாண்ணா. இந்த பக்கம் இந்த கலப்போடைய இது இருக்குது பார்த்தீங்களா, கம்பி. ஆமாண்ணா. இது இங்கே ஆயத்தில் போய் பாஞ்சிச்சுன்னா நம்ம பிடிக்க தேவையில்ல. ஓ, அப்படியே நிற்கும்? அப்படியே நிற்கும். நம்ம அப்புறமா நம்ம ஈஸியாக, அதாவது ஃபஸ்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணத்துக்கு தான் வேணான்னாரு. இப்போ வந்து அவருக்கே வேலை இல்லை, நான் அப்படியே சாய்ச்சிட்டு நான் எடுத்து செருவுனா மட்டும் போதும் அப்படின்றாரு. அப்புறமா பின்ன நம்ம போட்டுக்கலாம். சரிங்கண்ணா. சரி. மேலே போட்டால் இந்த பக்கம் போட்டால் சரிங்கண்ணா. இது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் கைட்டத்துக்கு. ஓ, மாறி இருக்கு போட்டால் கஷ்டமாக இருக்கும். இருக்கும். நம்ம இந்த பக்கம் மேலே போட்டோம், கீழே போட்டோம். ஆமாம். அப்படின்னா நம்ம டயர் மாட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்கண்ணா. சரிண்ணா. அதாவது இவர் வந்து என்ன சொல்லாருன்னா, இப்போ பின்னு வந்து எப்படி மாட்டி வரனாலும் ஓட்டலாம், பின்னாடி வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி போட்டால்
இப்பயும் ஈஸியாக இருக்கும், மாட்டும் போதும் கைட்டும் போதும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றாரு. இந்த டயரு எடுத்து சரிங்கண்ணா. நிலத்தை விட்டு தள்ளி வச்சிடலாம். சரிங்கண்ணா. அண்ணா இப்போ அவ்வளோதாண்ணா ஓட்டத்துக்கு, இல்லை பின்னாடி அந்த ராடு ஆடு இருக்குது அங்கே எதுனா கலப்ப மாட்டீங்களாண்ணா? இதெல்லாம் கலப்பலாம் மாட்டதில்ல. சரிண்ணா. இங்க ஒரு கம்பி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாண்ணா, பின்னாட்டு இருக்கு. பின்னாடி இருக்குல்ல, இந்த பின்னு நம்ம கட்டிக்கலாம். சரிண்ணா. இது எதுக்குண்ணா இந்த ராடு? இந்த ராடா? ஆமாண்ணா. இந்த ராடு வந்து தொலை 1 சரிண்ணா. 2 3 4 5 6 7 8 9 10 10 தொலை இருக்கு. 10 தொலை. சரிங்க. இதுக்கு கீழே 1.71 இன்ச்சு 11 தொலை இருக்கும். சரிங்கண்ணா. ஓ தேஞ்சிடுச்சு ஓட்டி ஓட்டி. நிறைய ஒரு 2 தொலை இன்ச்சு சரிங்கண்ணா. உள்ள தேஞ்சிச்சு ஓட்டி ஓட்டி. அப்போ அந்த அளவுக்கு ஓட்டி இருக்காரு. ஆமாம், அந்த அளவுக்கு ஓட்டி இருக்கோம். சரிங்கண்ணா. இந்த பிளேடு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாண்ணா. இந்த பிளேடு நாங்கள் வேலூரில் போயிட்டு வாங்கியிருந்தோம். வேலூர்? ஆமாம், ஒரு செட்டு இது 2 சேர்த்து 2500 ரூபாய் ஆச்சு. ஓ 2 கலப்பிக்கான பிளேடும் சேர்த்து 2500 சேர்த்து பிளேடு 2500 ரூபாய் ஆச்சு. சரிங்கண்ணா. இப்போ கலப்பை மாட்டினீங்களா? ஆமாம். எத்தனை அவர் ஓடின பிறகு மாற்றினீங்க? நாங்களா? அது அவர் கணக்கெலாம் இல்லை. ஆ, நல்லா இந்த கலப்பை தேஞ்சு போடுற அளவுக்கு ஓட்டணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியான கோழியாக இருந்தால் அதிகமான தேய்மானம் ஆகிடும். அதுவே தண்ணி கட்டி நல்லா ஒரு ஈரப்பதத்தோடு ஓட்டினா தேய்மானம் கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம் அப்படின்றாரு. சரி, நம்ம இப்போ இது தொலையை போட்டதை போட்டுக்கலாம். சரிண்ணா. இது இத்தனை தொலை இருக்கு. ஆ, இதில் இந்த தொலையில் தான் மாட்டணும்னு எதனா இருக்காண்ணா? அப்படிலாம் இல்லை. நம்ம கொல்லி இப்போ அரணம் ஓய்வு ஆகிற மாதிரி, அதாவது ஆயம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம இந்த தொலையை போட்டுடலாம். சரிங்கண்ணா. நான் இப்போ போட்டோன்னா சரிங்க. நீங்கள் விட்டுருங்க, நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ நாங்கள் போடுறது மொதல் தொலையில் தான் போடுவோம். சரிங்கண்ணா. ஏன்னா இது நான் ஆல்ரெடி ஒரு 4 டைம் ஓட்டேன். ஓ 4 டைம் ஓட்டிட்டீங்க. ஓட்டு திருப்பி தண்ணி கட்டிட்டு சரிங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் ஓட்டினா கொல்லி ஒன்றும் வயவு அதிகமாகும். சரிங்கண்ணா. சரிங்க. நம்மளுக்கு இப்போ நம்ம வைக்கிற பயிர் சீக்கிரம் வந்துடும். அதாவது தான் போகிறது பயிர் வந்து சீக்கிரம் வரத்துக்கும் களையை கட்டுப்படுத்துறதுக்கும், கட்டுப்படுத்து. அதாவது 2 வாட்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி பில்லெல்லாம் முளைச்சிட்ட பிறகு மறுபடியும் ஓய்வு செய்கிறாங்க. இப்போ நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆ சரிங்க. சரி வாங்க. அண்ணா இது வந்து பேட்டரியில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியா இல்லை கையில் தான் இசைக்கணுமா? ஆமாம், கையில் தான் வச்சுக்கணும். நம்ம இதுதான் சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம இது வந்து சோக்கு. ஓ சோக்காக. அதாவது ஸ்டார்ட் ஆகலாம் ஆன் பண்ணிட்டு. சரிங்கண்ணா. இப்போ வந்து இதில் பெட்ரோல் ஆன் அந்த மாதிரி எதுனா இருக்கா? அந்த இருக்கு பாருங்க, இது பெட்ரோல் ஆஃப். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இது இங்கே பாருங்க, இது பெட்ரோல் ஆன். சரிங்கண்ணா. இது வந்து அங்கே சுவிட்ச் போச்சுன்னா இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? சரிங்கண்ணா. இது வந்து இந்த இடத்துல தள்ளிட்டு ஆஃப் ஆகிடும். நான் சரிங்கண்ணா. இப்போ ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன் உங்களுக்கு. ஆன் சரி, பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்குண்ணா? இதுவும் ரேஸ் தான். ஓ ரேஸுக்காக. ஆமாம், அதாவது அந்த ஒயருக்காக பற்றி அங்கே வயரு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே ஸ்டார்ட் ரேஸ் வச்சுக்கலாம். ஓ ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிட்டு ஈஸியாக இருக்கணும் அதுக்காக. இங்கே சரி ஓகேண்ணா. சரிண்ணா. அங்கே சுவிட்சு ஒன்று இருக்குது, அது எதுக்கு? இது ஆன் ஆஃப். ஆன் ஆஃபா? ஆமாம், இது ஆன் பண்ணுறது, இது ஆஃப் பண்ணுறது. சரி ஓகேண்ணா. இப்போ இது எது இருக்குண்ணா? இந்த ஹேண்டில் மாதிரி இருக்கு. ஹேண்டிலா? இது வந்து நம்ம கேர் போட்டோம்னா. சரிண்ணா. சரிண்ணா. இந்த கிறிஸ்டன் கிராப்பில் மட்டும்தான் கியர் போட்டு இதோட இந்த கம்பி அழுத்தி போட்டுக்கணும். இந்த லெவரை. சரிங்கண்ணா. இந்த லெவரை அழுத்தி பிடிச்சா தான் போவோம். சரிங்கண்ணா. கொஞ்சம் போயிட்டு ஒன்றா அப்படியே விட்டா அதே இடத்துல நின்றோம். ஓ ஓகேண்ணா. ஓகே. வேறு வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கியர் போட்டு உடனே அது மட்டும் போயின்னு இருக்கோம். நம்ம எங்கே போயிட்டு நிற்கிறோமோ அப்போ பிடிக்கணும், நம்ம இந்த கியர் பிடிக்கணும். அது இந்த இடத்துல வராது, கீழே வரும் பார்த்தீங்களா? ஓ கீழே வரும். கீழே வருது. ஆமாம், இன்னொரு வண்டி கீழே வரும். இப்போ வர நியூ மாடலெல்லாம் கீழே தானே வருது. அப்படியே பிடிக்கணும். நம்ம இதே வண்டியில் பின்னாடி வரணும்னா இது வந்து கியரில் இருக்குது. இப்போது நம்ம நியூட்ரல் பண்ணிட்டு நான் இதுலேயே ரிவர்ஸு அந்த மாதிரி எதுனா இருக்கா, இல்லை முன்னாடி மட்டும்தான் போகும்? ரிவர்ஸ் வரலாம். ரிவர்ஸ் இருக்கா? கியரில் இருக்குது, நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா. நியூட்ரல் பண்ணிட்டு இந்த கிளச்சு பிடிச்சிட்டு பின்னாடி வர ரிவர்ஸ் வந்து பிடிக்கணும். இந்த ரிவர்ஸ் பிடிச்சோம்னா பின்னால் வரும். சரி ஓகேண்ணா. சொல்லித்தரோம். ஆ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னே நம்ம வண்டியை கியரில் இருக்கா நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ வண்டி நம்ம வந்து கியரில் இருக்குது, மொதல் கியரில். அதை நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம். நியூட்ரல் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
சரிண்ணா, நமக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மட்டும் உயவு செஞ்சு காய்ச்சிருங்க. இது எவ்வளோ ஆயம் அறந்துருக்குன்னு காட்ட முடியுமாண்ணே? காட்டலாம் வாங்க. சரிங்க, காட்டு. நம்ம இதுதான் இந்த இடம் தான் நம்ம ஓடுறது இந்த ஆமாண்ணா. குறுக்கு வாங்க இங்கே நோண்டி காமிக்கிறேன். ஒரு ஜான் அளவுக்கு நம்ம இந்த வண்டியில் ஓட்டும்போது அறந்துருக்கு. அதாவது ஒரு ஜான் அளவுக்கு ஆயம் இருக்குன்றாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஜான் மட்டும்தான் இதில் ஆயம் ஆரமாண்ணே? இல்லை, 2 ஜான் கூட வரும். அதாவது 2 ஜான் அளவுக்கு ஆயம் அதாவது நம்ம வந்து இதில் எதுனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமாண்ணா? பண்ணணும். இந்த நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த தொலை போட்டது. ஆமாண்ணா, 10 தொலை இருக்குது. 10 தொலை இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமாண்ணா. நம்ம இந்த பின்னை கட்டிடலாம். சரிங்கண்ணா. இந்த பின்னை கட்டிட்டு இந்த மொதல் தொலை இது நம்ம இப்போ 2வது தொலையில் போட்டுக்கலாம். 2வது தொலை. அதாவது ஆயம் ஆறன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பின்னோடைய ஹோல்ஸில் கம்மி பண்ணினே வரணுமாண்ணா? ஆமாம், வரணும். சரிங்கண்ணா. இப்போ நம்ம இது பின்ன போட்டாச்சு. சரிண்ணா, இப்போ நம்ம வந்து ஆயம் அதிகமாக ஆறலண்ணா, இப்போ பெட்ரோல் வந்து அதிகமாகுமாண்ணா அந்த டைமில்? அதில் இல்லை. அதாவது அந்த 1 ஹவருக்கு 1 லிட்டரு தான் அந்த அளவு தான் இருக்குமாண்ணா? சரிங்க. அப்போ ஆயமாகவே வச்சு ஓட்டலாம் இல்லைண்ணா? நம்ம ஆயமாக வச்சு ஓட்டலாம். நம்ம பயிருக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கலாம் இதில். சரிங்கண்ணா. சரி, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, நான் உங்களுக்காக முதல் பேரில் ஓட்டுக்கிறேன். கோபி கோபி